அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த 18/11/2024 திருச்செந்தூரில் யானைப்பாகன் ஒரு 10 செகண்டில் நடந்த விஷயத்திற்கு என்ன காரணம்னு ஒரு பிரசன்னம் வச்சு பார்த்து நான் அஸ்ட்ராலஜர் திருநாராயணன். அப்போ அதுபடி பார்க்கும்போது அன்னைக்கு கிரகநிலைப்படி அந்த நேரத்தில் 3:45 to 4:15 அந்த டயத்தில் 3:45 4:15 மேச லக்னம், லக்னாதிபதி 4 நீசம், லக்னாதிபதி 11ஆம் இடத்துல உள்ள சனியை பார்க்குறான். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு 12ல் மறைகிறான். அப்போ அந்த இதில் சந்திரன் 12ல் மறையும், புதன் வீட்டில் மறையும் போது மனோநிலை மாறலாம். மனுஷனுக்கு எப்படி மனோநிலைகள் மாறுதோ அதே மாதிரி தான் வாகனங்களுக்கும். அன்றைக்கு உள்ள யானை முருகனோட அது ஒரு வாகனமாக தான் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கு அன்றைக்கி மனோநிலை பாதிச்சுக்கு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே தான் இது நடந்திருக்கு. அப்போ அந்த ஃபியூ செகண்ட்ஸில் என்ன ஆகிப்போச்சுன்னா தன் நிலை அறியாமல் தான் இந்த இதை பண்ணியிருக்கு. அதுக்கு மூல காரணம் 4ஆம் இடம் வாகனாதிபதி நீசம். அதுக்கு 12ல் சந்திரன் வரும்போது, பொதுவாக கடகத்தில் செவ்வாய் வரும்போது, நாட்டில் சனி செவ்வாய் பார்க்கும்போதும் இந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரும். இது நீங்கள் பழைய பஞ்சாங்கங்கள், ஆற்காடு, அதே மாதிரி பழைய புத்தகங்களை எடுத்து சரபோஜினி மகாராஜா எழுதினது, பிரசன்னம் புஸ்தகம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் விளக்கங்கள் ரொம்ப இருக்குது. இதை யாரும் படிக்கிறதில்ல. சும்மா 4 வார்த்தை வெளியே சொன்னாப்புல பெரிய ஆள் ஆயிரலான்னு நினைக்கிறீங்க. இது நாட்டோட ராஜாவு, நாட்டோட ராஜான்னா தமிழ்நாட்டோட முதல்வருக்கும் மற்றும் நாட்டில் உள்ள மக்களுக்கும் தான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் என்ன மூல காரணங்கும் போது, இப்போ கடற்கரையில் போய் நீங்கள் மண் எடுத்து 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 பௌர்ணமிக்கு மேலே கொண்டு வர்றீங்க. அது அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா அதில் சிலைகள் இருக்குது, எவ்வளவோ சிலைகள், பிண்டப்பட்ட சிலைகளை கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க. அப்போ அது தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப அதோட இது மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எப்போ நீங்கள் இதெல்லாம் எடுக்க 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 தண்ணி உள்வாங்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே பூமிக்கு அடியிலிருந்து அக்னி குழம்பு கிளம்புது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு மழை, இவ்வளவு ஏன்னா பருவ மாற்றங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பணம் காப்பாற்றாது, தெய்வம் தான் காப்பாற்றும். அந்த தெய்வம் இதுவரையும் நிம்மதியாக இருந்துச்சு. எல்லா மக்களும் வர்றாங்க. சஷ்டி ஒரு நாளைக்கு தான் 6 நாள் அந்த கூட்டம். சஷ்டி ஒரே முருகனை பற்றி பிரார்த்தனை. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த வெளிச்சத்தில் அவர் சந்தோஷமாக இருக்கிறத கெடுக்கன்னு இவ்வளோ வேலை பார்க்குறீங்க. நீங்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் கும்பிடுங்க, குலதெய்வத்தில் வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், வீட்டில் இருந்து முருகனை ப்ரேயர் பண்ணுங்கள். ஆஸ் யூஸ்வல் அந்த 365 நாள் நீங்கள் கோயிலுக்கு போங்க. காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கு. அந்த நேரத்தில் போய் பகவானை பிரார்த்தனை பண்ணி கேட்கும் வரம் கொடுக்குறவர், தொழிலுக்கு அதிபதி. எல்லா முருகன் கோயிலையும் ஏறிட்டு இறங்குறீங்க, இந்த முருகன் கோயிலையும் இறங்கிட்டு ஏறுறீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளோ ஒரு உன்னதமான இடம். அகத்தியர் ஜோதிட கலையை எழுதின இடம். முருகன்கிட்ட கேட்டு தான் அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை. இதுக்கு சில புத்தகங்கள்லாம் காரணகர்த்தாவாக இருந்திருக்கு. அகத்தியராக போய் முருகன்ட்டு தான் கேட்டு எழுதியிருக்காரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டு அதுக்கு பரிகாரங்கள் முருகன் சொல்லியிருக்காரு. அதே போல ரவி என்பான் வியமதில் ஏறி நிற்க பதிவர பிதர்கள் முன்னோர் பலிகளாய் செத்திருந்து கெதிவர இருந்த தோஷம் கெடுதிகள் மிகவும் செய்யும் சதிவர புத்திரலாவும் தந்துமை கெடுத்து போடும் இருக்கான். அப்போ எவ்வளவு அந்த ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. இதை பற்றி யாரும் ஜோசியர்கள் பேசுனதில்லை. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. இதுக்கு என்ன அடுத்து மாற்று வழி? கோயிலில் ஒரு 45 நிமிஷம் மூடிட்டு திறந்தால் சரியாக போச்சா? அந்த யானைக்கு உண்டான இதை பண்ணணும், ஹவன் பண்ணணும். உண்மத்த தோஷம் அந்த யானைக்கு அன்றைக்கி உண்மத்தன பைத்திய நிலை 32 வகை. அதில் ஒரு வகை தான் அன்றைக்கி வந்திருக்கு, ஃபியூ செகண்ட்ஸு. அப்போ அதுக்கு உண்டான உண்மத்த பைரவர் ஹோமம், வாராயு ஹோமம், சஷ்டி ஹோமம், சுப்பிரமணியரோட சண்முக அர்ச்சனை இவ்வளவும் பண்ணி அங்கங்கே ஹவன்கள் பண்ணி அதில் வர்ற ஹவன் அந்த நைவேத்தியங்களை பண்ணிவிட்டு மீதி உள்ள நைவேத்தியத்தை யானைக்கும் பகவானுக்கு படைச்சது போக மீதி உள்ளதை யானைக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும். அது பிறகு தான் அந்த பூமி இத்தனை பிராமின் அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏன் தோணலை?
ஒரு நல்ல ஒரு பிரசன்னம் பார்க்குறவரை கூட்டு வந்து இது நான் பிரசன்னம் இந்த டயத்தை எடுத்து வச்சு என் வீட்டில் உட்காந்து நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்து அந்த இடத்துல அடுத்து என்ன ப்ராப்பராக செய்யணும். ஏன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அப்போ அதுக்குண்டான வேலைகள்லாம் நீங்கள் பண்ணணும். பண்ணினீங்கன்னா தான் அதோட பலன்கள் நம்மளுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்கும். ஒரு நாடு நல்லா இருக்குன்னா சில விஷயங்களில் நம்ம பொறுமையாக போய் தான் சாதிக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வீட்டில் இருங்க, சாமியை கும்பிடுங்க, குலதெய்வத்தை கும்பிடுங்க, கிரிவலம் போகிறீங்க, இது போதும். அந்த கடற்கரை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீங்கள் போய் இத்தனை பேர் போகும்போது அங்கே அத்தனை பேருக்கும் பாத்ரூம் வசதிகளும் எதுவும் கிடையாது. தயவு செய்து இதெல்லாம் மாற்றி என்ன முருகனோட அருள் எல்லாரும் பெறுங்க. இதே நிலை போனால் ஏற்கனவே டிசம்பர் வரையும் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியல. சயின்டிஸ்டுகளுக்கு தெரியல, வானிலை ஆராய்ச்சிகளுக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே இப்போ பயப்படுறாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று நடக்குதுன்னு. பஞ்சாங்கத்தில் கிளியராக போட்டுட்டான் டிசம்பர் 4 வரையும் அழிவுகள் ரொம்ப இருக்குன்னு. அப்போ அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க இடத்துல இருந்து அவங்கவுங்க பிரார்த்தனைகளை பண்ணி உங்கள் குடும்பங்களுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைங்க. அனாவசியமான செலவுகள் செலவழிக்காதீங்க. ஏன்னா இதில் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் இவங்க தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம். மேலே உள்ளவங்களுக்கு கஷ்டம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லாம் பணம் இருக்குது, எல்லாம் வீட்டில் ஸ்டோரேஜ் இருக்கும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சேர்த்து வைங்க. எதாக இருந்தாலும் ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் கோயில்களுக்கு போகிறது வர்றது போங்க. ரெகுலராக போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. திருச்செந்தூர் போகிறோமா, வேண்டுதல் இருக்கா, வேண்டுதல் வைங்க, பிரார்த்தனைகள் பண்ணுங்கள். இப்போ இந்த யானை இந்த மாதிரி ஆனதுக்கு அங்கே உள்ள முக்குருணி விநாயகருக்கு நல்ல ஒரு ஹோமங்கள் பண்ணி அர்ச்சனைகள் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை கொஞ்சம் கொண்டு போய் யானை கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. இதுதான் ரொம்ப நல்லது. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, ஞான வேலனுக்கு அரோகரா, வைரவேல் முருகனுக்கு அரோகரா.